மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தமிழ்நாட்டுக்கானது நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால். அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது, பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால். கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது, ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா காமராஜர் என்ற பேரிலே சாலேசா. ராசா மகராசா காமராஜர் வாழ்ந்த காலம் லேசாலேசா. அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செழித்தது, தடுப்பணைகளினால் நீர்நிலைகளினால். அவர் புகழை பாடினால் அது நியாயமானது, பல சட்டங்களால் பல திட்டங்களால். பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மகிழ்ச்சி பொங்குது, கதறு சட்டையில் உயர்ந்த உருவம் மனதில் தங்குது. ராசா மகராசா காமராஜர் என்ற பேரு லேசாலேசா. ராசா மகராசா காமராஜர் ஆட்சி என்ன லேசாலேசா. Some leaders rule with power. One leader transformed lives with education. This is the story of Karmaveer Kamaraj. He turned dreams into classrooms. He believed every child deserved a future. He chose service over status. He wore simplicity like a crown. He ruled hearts, not just a state. He made education a revolution. He filled empty classrooms with hope. He gave villages the gift of learning. He transformed hunger into opportunity. He built a generation before building monuments. He proved that honesty is the greatest leadership. He raised Tamil Nadu through vision and action. He planted the seeds of progress. He lifted the poor through education. He built bridges between dreams and success. He made leadership an act of sacrifice. He transformed lives without seeking recognition. He inspired change to silent determination. He gave every village a reason to dream. He earned the title the Kingmaker of India. He shaped India's future with wise decisions. He proved that true power lies in serving others. He left behind values, not wealth. His legacy lives wherever knowledge shines. His journey may have ended, but his legacy continues to educate, inspire, and transform generations. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்க
நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பள்ளி அறியாத பிள்ளை பல பேரின் முகத்தை பார்த்தாரம்மா அது ஊரு சுற்றாமல் சோறுதான் போட்டு படிக்க வைத்தாரம்மா மாடு பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜன் இவர் தானம்மா இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் வீடு எவர் தானம்மா வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார் வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தி இவரே நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பதவி இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவாரம்மா தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பாரம்மா ஆற்று நீரை அணைகள் கட்டியே தேங்க வைத்தாரம்மா அங்கு தேங்கும் நீரில் மின்சாரம் எடுத்து விளக்கேற்றி வைத்தாரம்மா வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார் வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தி இவரே நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவரை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா காமராசர் பெரும் தலைவர். காமராஜர் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். காமராஜரின் பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மாள். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி. காமராஜர் எளிமையாக வாழ்ந்தார். மக்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருப்பவர் கர்ம வீரர் காமராஜர். வணக்கம். பெருந்தலைவர் காமராசர் இவருடைய பிறந்த நாளையே நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இத்தலைவர் சிறப்பினை பார்க்கலாமா? படிக்காத மேதை, கல்வியே வாழ்க்கையின் மூலதனம் என்று இலவச கல்வி தந்தவர் நம் கல்வி கண் திறந்த காமராசர் ஆவார். கல்வி தந்தை, இலவச கல்வி மட்டும் இன்றும் மதிய உணவு திட்டம் தந்தவர். கிங் மேக்கர், தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் ஏற்படுத்தி தொழிற்கல்வி புரட்சி செய்தவர். செயல் வீரர், கர்ம வீரர் காமராசர். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற உண்மையை உணர்ந்தவர். ஏழை எளிய மக்களின் இதயங்களை வென்ற ஏழைகளின் பங்காளன் நம் காமராசர். 9 ஆண்டு பொற்கால ஆட்சியினை தந்தவர். இவர் கட்டின அணைகளும் பாலங்களும் இன்றும் நீடித்து நிற்கிறது. மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து வாழும் நிகரில்லா தலைவர், மக்கள் தலைவர் நம் காமராஜர். நன்றி. மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் அன்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். நான் பேசப்போகும் தலைப்பு வாசிப்பின் மகிமை. நூல் பல கல் என்று ஔவையார் கூறியுள்ளார். அதாவது நிறைய புத்தகங்களை வாசியுங்கள் என்பதுதான் அதன் பொருள். நண்பர்களே, புத்தகம் நம் கையில் இருக்கும் ஒரு பொருள் மட்டும் அல்ல, நம் வாழ்க்கையே மாற்றும் ஒரு நல்ல நண்பன். அதன் பேசாது, ஆனால் நம் மனதோடு பேசும். அதன் நடக்காது, ஆனால் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தி செல்லும். நாம் தினமும் கொஞ்ச நேரம் வாசித்தான் புதிய வார்த்தைகள் தெரியும், புதிய சிந்தனைகள் பிறக்கும். நம் பார்க்காத இடங்களையும் நம் சந்திக்காத மனிதர்களையும் புத்தகம் நமக்கு அறிமுகப்படுத்தும்.
ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல நண்பன். இன்று நான் வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் நாளை என் எதிர்காலத்தில் அழகாக எழுதப் போகிறது. அதனால் நான் தினமும் வாசிப்பேன், அறிவை வளர்த்துக் கொள்வேன். என் இனிய நண்பர்களே, தினமும் கொஞ்ச நேரம் வாசிப்போம், நல்ல புத்தகங்களை நேசிப்போம். வாசிப்பது அறிவின் எழுச்சி, வாசிப்பதே வெற்றியின் வழி. எனவே வாசிப்போம், வாசிப்போம், வாசிப்போம். வாசிப்பதே மகிமை. நன்றி. என் அன்பு கூறிய ஆசிரியர் பெருமக்களே மற்றும் அன்பு தோழர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் அர்ஜுன் ருத்ரேஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் கேள்வி கற்போம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். கேள்வி கேட்பது அறிவின் கதவை திறக்கும் சாவியாகும். நமக்கு ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அதை ஆசிரியர்களிடமோ பெற்றோர்களிடமோ நண்பர்களிடமோ கேட்டு அறிய வேண்டும். கேள்வி கேட்பதால் நம் சந்தேகங்கள் நீங்கும், புதிய தகவல்கள் கிடைக்கும், நாம் நன்றாக புரிந்து கொண்டு படிக்க முடியும். உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சிறு வயதில் கேள்வி கேட்டவர்கள்தான். ஏன், எப்படி, எதற்காக என்று சிந்தித்ததால் தான் உலகிற்கு பல புதிய கண்டுபிடிப்புகளை வழங்கினர். வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நமக்கு ஒரு இடம் புரியவில்லை என்றால் அதை தயக்கம் என்று கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்பது தவறல்ல, அது கற்றலின் முக்கியமான பகுதியாகும். கேள்வி கேட்கும் மாணவர்கள் அதிகம் புரிந்து கொண்டு படிப்பார்கள். நம் புத்தகங்கள் படிக்க வேண்டும், நூலகத்தை பயன்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். திருவள்ளுவர் கூறுகிறார், கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதன் பொருள், கல்வி ஒரு அழியாத சிறந்த செல்வம். மற்ற செல்வங்கள் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆகவே நாம் அனைவரும் ஆர்வத்துடன் கேள்வி கேட்போம், புதிய விஷயங்கள் கற்போம் மற்றும் நம் அறிவை வளர்ப்போம். நம் பள்ளியிற்கு, நம் குடும்பத்திற்கு, நம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர்களே மற்றும் என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். நான் ஜெசிகா சாண்டினா. கல்வியே வெற்றிக்கு திறவுகோல் என்ற தலைப்பில் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். ஒரு கேள்வியுடன் என் உரையை தொடங்கட்டுமா? இந்த உலகத்தில் ஏழையாக பிறந்த ஒருவர் பணக்காரராக மாற முடியுமா? அல்லது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் நாட்டையே ஆள முடியுமா? முடியும். கல்வி என்னும் ஊன்றுகோலால் நிச்சயமாக முடியும். கல்வி என்பது வெறும் புத்தக அறிவை மட்டும் அல்ல, அது நமது வாழ்க்கையை பண்படுத்துவது. அது வெறும் வேலைக்காக மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கைக்காக. அது நமக்கு பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல, மனித நேயத்துடன் வாழவும் கற்றுத் தருகிறது. இன்று ஒரு மாணவியின் கையில் இருக்கும் புத்தகம் நாளை ஒரு மருத்துவரின் கையில் உயிர் காக்கும் கருவியாகவும், ஒரு விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பாகவும், ஒரு தலைவரின் ஆட்சியில் நலத்திட்டங்களாகவும், ஒரு நீதிபதியின் கரத்தில் நீதியின் தீர்ப்பாகவும் மாறுகிறது. நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் கல்வி, உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றின் மூலம் உலகம் போற்றும் விஞ்ஞானியாகவும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் சிறந்து விளங்கினார். கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல, கல்வி கற்றவருக்கு உலகின் எந்த மூலையிலும் மதிப்பும் மரியாதையும் எப்போதும் கண்டிப்பாக உண்டு. நமது திருவள்ளுவர் கூறும் ஒரு அழகான குறள், தொட்டினை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதன் பொருள், மணற்கேணியில் தோண்ட தோண்ட நீர் ஊறுவது போல நாமும் கற்க கற்க நமது அறிவு வளரும். எனவே முடிவாக, இன்று நாம் கற்கும் ஒவ்வொரு பாடமும் நாளைய வெற்றியின் அடித்தளமாகும். எனவே கல்வியே வெற்றிக்கு திறவுகோல் என்பதை மனதில் என்றும் பதித்து ஆர்வத்துடன் கற்று முன்னேறுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னித்தமிழுக்கும் கலை மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். அன்புள்ள ஆசிரியர்களே மற்றும் என் நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். மதிப்பெண்கள் வேணாம், வெற்றியை பெற்று தரலாம், ஆனால் கல்விதான் வாழ்க்கையை வழி நடத்தும்.
ஒரு கேள்வியுடன் என் உரையை தொடங்க விரும்புகிறேன். ஒரு மாணவனின் வெற்றியை அவன் பெற்ற மதிப்பெண்களால் கணக்கிட முடியுமா? என் பதில் முடியாது. ஏனென்றால் அவன் பெற்ற மதிப்பெண் அவனுடைய அறிவை மட்டுமே காட்டும். ஆனால் அவன் கற்ற கல்வி, குணம், நேர்மை, பண்பு ஆகியவற்றை காட்டும். இதுவே மதிப்பெண்ணை தாண்டிய கல்வி. ஒரு மாணவன் 95 மதிப்பெண் எடுத்து விட்டு வீட்டுக்கு வருகிறான். அப்பா முதலில் பாராட்டினார், அடுத்து கேட்கிறார் மீதி உள்ள 5 மதிப்பெண் எங்கே என்று. இதுதான் இந்த சமுதாயத்தின் நிலை. ஒரு குழந்தையின் முயற்சியை பாராட்டுவதை தவிர அவன் இழந்த மதிப்பெண்களை மட்டுமே பார்க்கிறோம். அன்புடையவர்களே, கல்வி ஒரு பாடம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் மதிப்பெண்கள் மைல்களாக இருக்கலாம், ஆனால் மனதைரியம்தான் ஒரே குறிக்கோள். பட்டம் வேணாம் ஒரு வெற்றியை பெற்று தரலாம், ஆனால் அந்த வெற்றியை நிலைநிறுத்துவது பண்புகள் மட்டும்தான். திருவள்ளுவர் கூறுகிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று. கல்வியே அழியாத செல்வம், கல்வி மட்டுமே அழியாத செல்வம். ஆனால் அந்த கல்வியின் பொறுப்பு ஒருவரை சமநிலைப்படுத்துவதும் பண்புகளை கற்றுத் தருவதுமே. ஒரு செடி வளர வேண்டும் என்றால் அதுக்கு தண்ணீர் மட்டும் போதாது, அதுக்கு நல்ல நிலம், உரம், காற்று என்ற அனைத்துமே தேவை. அதுபோலதான் ஒரு மாணவர் நன்றாக வளர வேண்டும் என்றால் அதுக்கு மதிப்பெண்கள் மட்டுமே போதாது. ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல குணங்கள் மற்றும் அனைத்துமே தேவை. இதைதான் ஒரு தலைவனை உருவாக்கும். இறுதியாக, கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை உருவாக்குவதல்ல, அது ஒரு மனிதனை உருவாக்குவது. கல்வி என்பது தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக அல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக. எளிமையே உயர்ந்த ஆபரணம், கல்வியே அழியாத செல்வம். இந்த 2 வரிகளையுமே தன் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர் கர்மவீரர் காமராஜர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்த காமராஜர் உண்மை, நேர்மை, தைரியம், விசுவாசம் என்ற அனைத்திற்கும் அடிப்படையாக திகழ்ந்தார். பள்ளி படிப்பை தொடங்க இயலாத சூழ்நிலையிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கினார். ஏழை மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். இன்று நாம் படிக்கும் ஒவ்வொரு பாடத்திலும், நாம் அடையும் ஒவ்வொரு வெற்றியிலும் காமராஜரின் கனவில் ஒரு துளி இருக்கத்தான் செய்கிறது. ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் என்பது அந்த நாட்டின் கல்வி கற்ற இளைஞர்களே என்ற எண்ணத்தை தன் செயல்களால் உலகத்திற்கு நிரூபித்தவர் காமராஜர். இன்றைய மாணவர்களாகிய நாம் அவரின் திறன், அன்பு, பண்பு மற்றும் நேர்மை, சமூக சேவை ஆகியவற்றை பின்பற்றி நல்ல மாணவர்களாக வளர உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். Education is the most powerful weapon to change the world. It builds confidence and improves our future, and also it prepares us personally, powerfully to face the society. Today, July 15th, is the birth anniversary of Karmavira Kamaraja, which is also observed as Educational Development Day. Because of the remarkable contribution to his education, he opened thousands of new schools, especially in villages, so that each and every student could get an opportunity to study. He also provided free education and helped schools to face their facilities. Kamaraja lived a simple and honest life. From him we can learn simplicity, hard work, dedication, and serving for the upliftment of our society. On this occasion, let us honor his vision through serving, studying sincerely, and using our knowledge to serve our nation, society, and our home. Thank you. On 5th June 2026, the winners are Blue House. Blue House winning the first prize, Carolyn Gracia from 11th B, Sam Rajkumar from 10th E, Joan Catherine from 11th D, Kishore from 12th B.
Tamil elocution competition conducted on 15th July 2026. First prize won by Jeffrina Princess, second B. Michael Anthony won the second prize. Jessie Maria and Dylan Carlos from second B won the third prize. Arjun Rudresh from 5th A won first prize. Advik Surya from 4th A won second prize. Ilvena Sudar and Subhasri won third prize. Jessica Santina from 7th A won first prize. Ans Larissa from 6th D won second prize. Ansi Jessica from 7th C and Manisha Mole from 8th C won third prize. Shaindavi from 11th B won first prize. Karin Gracia from 9th B won second prize. Annie Jessica Mary from 10th E and Shailja from 11th B won third prize. Magdalene Josh from 2nd B won first prize. Also Jessica Caroline Teresa from 5th A won first prize. Vian Arun from 3rd C won second prize. Efron from 5th C won third prize. Dwarakrish from 6th C won first prize. Abdul from 8th C won second prize. Jenica Bernal Clara from 7th A won third prize. Jerushka from 9th D won first prize. Darshana Devi from 11th B won second prize. Grazel Gifta from 11th B won third prize.
The students who drew Kamarajar picture were Muthuram, Sabari, Yuvan, Joshwin Gold, Madesh.